ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லித்தர போகிறேன். ரெசிபி கொஞ்சம் நேரம் சஸ்பென்ஸாகவே பண்ணுவோம். இந்த ரெசிபி எந்த காயில் பண்ணணும்னு கண்டுபிடிக்கவே முடியாது பசங்களால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா இது ரெண்டில் ஏதாவது ஒரு மசாலா எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். ஸோ இது மெயினாக கோட் பண்ணுற லேயர், அதனால் இதில் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி கத்திரிக்காயில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நீளமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குண்டு கத்திரிக்காயில் செய்கிறதோடு இந்த மாதிரி நீளமாக இருக்க கத்திரிக்காயில் செய்யுங்க. கத்திரிக்காவை இப்படி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 4 கத்திரிக்காவை இதே மாதிரி தோல் நீக்கிட்டு அந்த தலைப்பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நடுவில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா 3ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல நடுவில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதை 2 பீஸாக போடணும். தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கறக்கவே கறக்காது. சமையலுக்கும் நீங்கள் கத்திரிக்காய் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அது மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டையை நம்ம சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம பீட் பண்ணிடுங்க. எடிட்டிங்கில் உப்பு போடுறது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கட்டாயம் இந்த எக்கில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்த உடனே இந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் மாவு அது கூட நல்லா ஒட்டும். மாவில் ஒரு தடவை பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம எக்கில் ஒரு தடவை பெரட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எக்கில் ஒரு தடவை நல்லா அதை டிப் பண்ணி விட்டுருங்க. ஒரே கையில் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஒரு 4 ப்ரெட்டை கார்னர்லாம் எதுவுமே பிக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் மாவில் ஒரு தடவை, முட்டையில் ஒரு தடவை, பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை இது மாதிரி பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கிறாங்க ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட போதும், சூப்பராக செட் ஆகிடும். இல்லை எனக்கு எதுவுமே வேணால் டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறேன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வெளியிலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே இந்த ஆயிலில் இதை ஒன்றா சேருங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஆயிலில் போடுறப்ப பிரெட் க்ரம்ஸ் நமக்கு அடியில் அப்படியே சின்ன சின்னதாக தங்கிரும். அதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக ஒரு கரண்டி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பெரட்டி எடுத்ததை நல்லா எடுத்துகிட்டு ஆயிலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடியில் இந்த கரண்டி வச்சு எடுத்தோன்னா அந்த அடியில் உள்ள எல்லா இருக்கிறதும் பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்துடும். ஆயில் உங்களுக்கு நம்ம கிளியராக இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டு நீங்கள் பண்ணுறப்ப அடுத்த பேட்ச் பண்ணுறப்ப அதே மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆயில் க்ளீனாகவே இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபிங்கர்ஸ் நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இது கத்திரிக்காய்னு கண்டுபிடிக்கவே முடியாது. வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் வேகிற மாதிரி சாஃப்டான வெஜிடபிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரிஞ்சால் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே போல் ஒன்றா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. இதை நீங்கள் ஒரு டூத் பிக்கில் கூட வச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.